கலைஞர் கருணாநிதி நகர் இலக்கிய வட்டத்தினுடைய 492வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி திடீரென்று கிடைத்த இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சில சொற்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு அமைப்பை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல. தொடர்ந்து 402 கூட்டங்கள் என்பது 492 கூட்டங்கள் தான் தலைவர் என்பது குறை. தவறு இருந்தால் உடனே சுட்டி காட்ட வேண்டியது தலைவருடைய பொறுப்பு. சாதாரண பணி அல்ல. இதற்காக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார், எவ்வளவு போராடுகிறார் என்பது எனக்கு தெரியும். இடையிலே அவர் சொன்னது போல சில தொய்வுகள். இந்த கூட்டம் கூட வேறு ஒரு பள்ளியிலே ஒருவர் பேசியதன் காரணமாக அரசே வந்து எப்படி நீங்கள் அவர்களெல்லாம் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டதன் காரணமாக பல பள்ளிகளில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது. அதை அப்படியே இந்த இலக்கிய வட்டமும் அது விடுபடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் போராடி அரசு செயலாளர் அவர்களை பார்த்து பேசியிருக்கின்றார். நம்முடைய சண்முக வேலாயுதம் அவர்களும் அரசு செயலாளர் அவளை பார்த்து பேசியிருக்கின்றார். அதெல்லாம் எனக்கு தெரியுமே, நடத்திக்கலாமே, என்னை பிரபாகரன் பார்க்கும்போது இதை பற்றி பேசவே இல்லையே என்று அந்த அம்மையாரே சொல்லியிருக்கின்றார். நடத்தி கொள்ளுங்கள், நான் வேணால் இப்போவே வந்து தலைமை ஆசிரியருக்கு தொலைபேசியில் பேசுகிறேன் என்று சொல்ல, இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு நாங்கள் மேலே ஏறிவிடுவோம் என்று அவர் சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மறக்கக்கூடாத ஒருவர், தமிழ் இலக்கியத்துக்கு அருந்தொண்டு ஆற்றிய எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவருடைய 104வது பிறந்தநாள் விழா. இந்த வள்ளிக்கண்ணன் அவர்களை பற்றி பேசுவதற்கு மிக 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 அருகதையானவர், தகுதியானவர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். தீபம் நாப்பா அவர்களுடைய வழியிலே இன்றைக்கும் தொண்டாற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். இந்த பகுதியிலே தான் இருந்தார், இப்பொழுதுதான் எங்களிடமிருந்து சற்று விலகி இருக்கின்றார். பக்கத்தில் இதே பகுதியில் வாழ்ந்தவர், வாழ்ந்து இப்பொழுது இங்கே வலசரவாக்கம் பகுதியில் இருக்கின்றார். அவர் செய்கின்ற அந்த அமுத சுரபி இதனுடைய பணி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய பணி. அமுத சுரபி இன்றைக்கும் எப்படி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக அமுத சுரபியின் புகழ் இருந்ததோ அதே அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த அமுத சுரபியை கொண்டு வருவதிலே அவர் காட்டுகின்ற ஆர்வமும் அவர் காட்டுகின்ற அர்ப்பணிப்பும் பெரிய பணி. அவர் இன்றைக்கு முழுமையாக வள்ளிக்கண்ணன் அவர்களை பற்றி பேச இருக்கின்றார். அவருக்கு தான் முழுமையாக தெரியும் அவரை பற்றி. எங்களுக்கெல்லாம் கூட மேலோட்டமாக தெரியும். நம்ம பிரபாகரன் அவர்கள் கூட சொன்னார், ஒரு இங்கே வந்து பேசியிருக்கின்றார். அவர் சொல்லாமல் விடுபட்ட 2 பேர்கள், பேனா அப்புசாமி, கோமல் சுவாமிநாதன் போன்ற பெருமக்கள் எல்லாம் இங்கே பேசியிருக்கின்றார்கள். வள்ளிக்கண்ணன் அவர்கள் கடித இலக்கியம், தீக்காசி போல கடித இலக்கியத்திலே புகழ் பெற்றவர். எல்லோரும் சிற்றிதழ்கள் வளர்ந்தவொடனே படிக்கிறோம், படித்த பிறகு நன்றாக இருக்கிறது மனத்துக்குள் நினைத்துக் கொள்வோம். யாரும் அதை பற்றிய விமர்சன கடிதங்கள் எழுதுவதே இல்லை. இதழை அனுப்பிவிட்டு அந்த இதழுக்கான பின்னூட்டம் என்ன என்று தெரியாமலேயே பல இதழ்கள் இன்றைக்கு இருக்கிறோம், பல இதழாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் டானிக்காக, அதாவது உந்து சக்தியாக நம்முடைய வள்ளிக்கண்ணன் அவர்களும் தீக்காசி அவர்களும் உடனே கடிதம் எழுதுவார்கள். அதனுடைய நிறைகளைத்தான் எழுதுவார்களே தவிர குறைகளை எழுத மாட்டார்கள். நிறைகள் தான் வரும். அவர் மறைவதற்கு முன்பாக எனக்கு எழுதிய கடிதம் முகமிதழில் கூட இதுதான் அவருடைய கடைசி கடிதம் என்று நாங்கள் வெளியிட்டோம். முகமிதழுக்கு எழுதிய கடிதம் தான். அது உண்மையா பொய்யா என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லணும். ஏன்னா அதற்கு பிறகு கூட அவர் எழுதியிருக்கலாம். அப்படி பாராட்டி எழுதுகின்ற பண்பாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர்,
புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஒரு அற்புதமான ஆய்வுகளை எழுதி புதுக்கவிதைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். எல்லோரும் புதுக்கவிதை எழுதினார்கள், ஆனால் அதற்கான அங்கீகாரம் என்பது அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நூலால் தான் என்பது என்னுடைய எண்ணம். மிக சிறந்த மனிதர், கடைசி வரை மிக சாதாரண மனிதராக சாதாரண வீட்டிலே வாழ்ந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தனி மனிதர், அப்படி தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, மற்றவர்களுக்காகவே அவருடைய குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு பெருமகனார். அவரை பற்றி அதிகமாக பேசுவதற்கு ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள் இதை ஒளிப்பதிவு செய்கிறார். ஆகவே நான் அன்பு வேண்டுகோள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு வைக்கிறது, நீங்கள் விரிவாக பேச வேண்டும். நீங்கள் விரிவாக பேசினால் இது ஒரு இலக்கிய பதிவாக வரலாற்று பதிவாக அமையும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை உங்கள் சார்பிலே பேசுவார். செந்தில்நாதன் அவர்தான் இதற்கு மூல காரணமே. இன்றைக்கு வள்ளிக்கண்ணன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே அவர் பேசும்போது கூட அங்கேயே தீர்மானம் போட்டார், வள்ளிக்கண்ணனுடைய 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று. அவர்களாலும் சரியாக செய்ய முடியவில்லை. அதே போலவே கவிஞர் தமிழ்வழி 100ஆண்டு விழா குழுவிலும் பல முறை பேசியிருக்கின்றார். வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு நூல் மறுபடியும் ஏற்கனவே ஒரு நூல் தொகுப்பு நூல் வந்திருக்கின்றது. அவரை பற்றி மீண்டும் ஒரு தொகுப்பு நூல் மற்றவர்களிடம் கேட்டு வாங்கி போட வேண்டும் என்று சொன்னார். 2-3 மாதத்திற்கு முன்பாக இலக்கிய வட்டத்திலே பேசும்போது கூட எப்படியாவது வள்ளிக்கண்ணன் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் தொலைபேசியிலே என்கிட்ட பேசி வள்ளிக்கண்ணன் விழாவை நடத்துங்கள் என்று சொன்னார். இல்லைங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி பள்ளியிலே நடத்துவது மிக சிரமமாக இருக்கிறது, அது அனுமதி கிடைக்கல. இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது, எவனோ எங்கேயோ பேசிட்டு போனான்னு இது எப்படி யார் முடியாது, அவங்க எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். அதுவும் இன்றைக்கு ஓரளவுக்கு நிறைவாகிறது. ஆகவே இன்றைக்கு நிகழ்ச்சி நடப்பதற்கு மூல காரணம் நம்முடைய சிகரம் செந்தில்நாதன் தான். அவர்தான், அவருடைய தூண்டுதலால் தான் இன்றைக்கு வள்ளிக்கண்ணனுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுக்கு தகுதியான தகைசால் மனிதராக ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் நிறைவாக இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய சிறப்புகளையும் பேசுவார்கள் என்று சொல்லி, ஓமை கவிஞர் சுரதா. ஊற்றெடுக்கும் கவிதைக்குள் ஓர்க்கின்ற வகையினிலே ஓமையினை ஒப்பிலாது தருபவனே, ஊரெல்லாம் புகழ்கின்ற ஓமையினை ஒரு புலவன் சுரதாதான் தந்திடுவார் சுகமுடனே. மாற்றாரும் ஊற்றாரும் சுற்றமும் ஏற்கின்ற ஆளுமையில் தகைவையை தந்திடுவான். போற்றும்படி நற்கருத்தை பாரினிலே நவிண்டிடுவான். பற்றுடனே வேட்டிடவே கவியுரைப்பான். ஊக்கமதை ஊட்டுகின்ற உள்ளமதை கொண்டதனால் ஓமையிலே தூண்டிடுவான் மற்றவரை. விழுதினது மரமாக விரித்திருக்கும் வகையாக வாழ்வினிலே எழுதிடவே விளக்கிடுவான். அக்கம்பக்கம் நிகழ்வினையே அருமையான ஓமை கொண்டு அகமதிலே நிற்கின்ற கவி படைப்பான். வழுவாது வாழ்வினிலே வேட்டலுடன் ஒழிப்பதாலே அமுதத்தேனும் கிடைப்பதாக ஒழிப்பானே. சுவற்றிற்கு அடிக்கின்ற சுண்ணாம்பாய் சினிமாவில் சீருடனே நடிகையர்கள் சிறக்கின்றார். உவக்கின்ற கண்ணியர்கள் அருகிருக்க தேனமுதும் ருசிக்காது என்றவரும் உரைக்கின்றார். ஓமைகளில் முறுக்குமீசை ஓமையது உள்ளமதை கொள்ளை கொண்டு செல்லும்படி பறைகின்றான். சுப்புரத்தின தாசனாகி சுரதாவை பெயர் கொண்டு ஓமைகளில் உறைவிடமாய் நிற்கின்றான். சீர்பெற்ற சுரதா புகழ் சிறப்புறவே பறைகின்றோம். சுகமதிலே அவன் புகழும் சிகரம் தொட சகமதிலே அவன் புகழும் சிகரம் தொட. சுற்றியுள்ளோர் சுறுசுறுப்பாய் தூண்டுகின்ற படைப்பால் சுற்றமது மயங்கிடாது சிறப்புறுதே. போற்றலுடன் புகழ்கொடியை பதித்திட்ட புகழோனின் புகழினையே பாடிடுவோம் பற்றுடனே.
ஏற்றமாக எடுத்துரைக்கும் எடுப்பான ஓமையானை எந்நாளும் நினைத்திடுவோம் இகமதிலே. ஆற்றுப்படை என்றிடவே அனைவருக்கும் காட்டினாயே ஆறடி நிலம் ஒன்றதுவே சொந்தமென போற்றப்படும் நீ உரைத்த பாடலினை கேட்பவர்கள் பூமிதனில் பேராசை துறந்திடுவர். சுற்றியுள்ளோர் சுறுசுறுப்பை தூண்டுவதால் உம்பாட்டால் சுற்றமது வாழ்வினிலே சீர்பெறுதே. கற்றவரும் கல்லாரும் கலைக்கின்றார் உம்பாட்டில் கருத்தினை ஓமைகளை கண்டிடவே. கற்றவரும் கல்லாரும் கலைக்கின்றார் உம்பாட்டின் கருத்தான உமைகளை கண்டிடவே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா.